ஹலோ ஆல். இன்னைக்கு பாலிட்டி டெய்லி டோஸ்ல நம்ம பார்க்க போகிறது பார்ட் 17 அஃபிஷியல் லாங்குவேஜ். இந்த பார்ட்ல மொத்தம் 4 சாப்டர்ஸ், 9 ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 343 டு ஆர்டிகல் 351 இருக்கு. அண்ட் இது சம்பந்தமா நடந்த கேசஸ் வந்து 6 கேசஸ் இருக்கு. அண்ட் இந்த மொத்த பார்ட்டுக்கும் சேர்த்து, அதாவது இந்த பார்ட் 8ல 18ல 17ல மட்டும் நடந்த அமெண்ட்மெண்ட்ஸ் நால வந்த சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தான். அதுவும் நம்ம யூஸ்வலா இது வரைக்கும் 2 வீடியோலையும் கண்டினியூஸா பார்த்த ஒரு அமெண்ட்மெண்ட் தான். அண்ட் தென் ஃபைனலா சொல்லணும்னா 6 கேசஸ் போக 7 ஆக்ட்ஸ் இது ரிலேட்டடா பண்ணியிருக்காங்க. இப்போ சாப்டர் 1, இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ்ல சாப்டர் 1ல ஆர்டிகல் 343. ஆர்டிகல் 343 கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியனை பத்தி சொல்லுது. Official language of the Union shall be Hindi in Devanagari script அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then the form of numerals to be used for the official purposes of Union shall be international form of Indian numerals. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தின்னும் நியூமரல்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் நியூமரல்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க கிளாஸ் 1ல. கிளாஸ் 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் இன் கிளாஸ் 1 ஃபார் அ பீரியட் ஆஃப் 15 இயர்ஸ் ஃப்ரம் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன். அதாவது 1950ல இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து கமென்ஸ் பண்ணும்போது, முதல்ல அறிவிக்கும் போது அதிலிருந்து 15 வருஷத்துக்கு, அதாவது அப் டு 1965 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the English language shall continue to be used for all the official purposes of the union for which it was being used immediately before such commencement. அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி எந்தெந்த அஃபிஷியல் பர்பசஸ்க்கு நம்ம இங்கிலீஷை யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ, ஃபார் த நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் ஃபார் தோஸ் பர்பசஸ் இங்கிலீஷ் வில் பி சர்வ்டு ஆஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், provided that the president may during the said period, அதாவது அந்த 15 வருஷத்துல பிரசிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, by order authorize the use of Hindi language in addition to the English language. அதாவது யூஸ் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் அவர் வந்து ஆத்தரைஸ் பண்ணணும். அண்ட் த தேவனாகிரி ஃபார்ம் ஆஃப் நியூமரல்ஸ் இன் அடிஷன் டு த இன்டர்நேஷனல் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் நியூமரல்ஸ் ஃபார் எனி ஆஃப் த அஃபிஷியல் பர்பசஸ் ஆஃப் த யூனியன். அதாவது ஈவன் தோ இங்கிலீஷ் இருந்தாலும் ஹிந்தி இருந்தா அதை வந்து ஆத்தரைஸ் பண்ண சொல்லி பிரசிடென்ட்டுக்கு இங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் இல்ல, தேவனாகிரி ஃபார்ம் ஆஃப் நியூமரல்ஸையும் ப்ரமோட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், தேர்ட் கிளாஸ். Notwithstanding anything in this article, Parliament may by law provide for the use after the said period of 15 years of the English language or the Devanagari form of numerals for such purposes as may be specified in the law. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனிதிங் இன் திஸ் ஆர்டிகல் பார்லிமெண்ட் மே பை லா ப்ரொவைட், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து provide for use after the said period of 15 years. அதாவது ஆஃப்டர் த, அதாவது 15 வருஷம் கடந்த பிறகும் ஒருவேளை ஹிந்தி வந்து ஓரளவுக்கு அந்த இங்கிலீஷ் அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாத பட்சத்துல பார்லிமெண்ட் மே பை லா ஒரு லா பாஸ் பண்ணியோ இல்ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியோ ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியோ இங்கிலீஷ் லாங்குவேஜையும் அந்த தேவனாகிரி ஃபார்ம் ஆஃப் நியூமரல்ஸையும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 344(1). இப்போ அடுத்த ஆர்டிகல் 344ல கிளாஸ் 1 இது என்ன சொல்லுதுன்னா, பிரசிடென்ட் ஷால் அட் த எக்ஸ்பிரேஷன் ஆஃப் 5 years from the commencement of this constitution and thereafter at the expiration of 10 years from such commencement by order constitute a commission which shall consist of a chairman and such other members representing the different languages specified in 8th schedule as the president may appoint, and the order shall define the procedure to be followed by the commission. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷன்
கமெண்ட்ஸ் ஆனதுல இருந்து 5 வருஷத்துலயும் அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துலயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஒரு கமிஷனை உருவாக்கணும். அந்த கமிஷன்ல வந்து ஒரு சேர்மேன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த அதர் மெம்பர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா representing the different languages specified in 8th schedule. 8th schedule சொல்லப்படுற different languages ரெப்ரசன்ட் பண்ற பீப்புளா இருக்கணும். அண்ட் த ஆர்டர் ஷால் டிஃபைன் த ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் பை த கமிஷன். அந்த ஆர்டர் இதெல்லாம் வந்து பிரசிடென்ட் சொல்றபடி ஃபாலோ பண்ண வேண்டியது அந்த கமிஷனோட ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கமிஷனோட டியூட்டிஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். டியூட்டி ஆஃப் த கமிஷன் டு மேக் ரெக்கமெண்டேஷன் டு த பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கு என்னத்தெல்லாம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா த ப்ரோக்ரஸிவ் யூஸ் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் ஃபார் அஃபிஷியல் பர்பசஸ் ஆஃப் த யூனியன். அதாவது இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் ஹிந்தியோட யூஸை வந்து ப்ராக்ரெசிவா அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும் ஃபார் அஃபிஷியல் பர்பசஸ் ஆஃப் த யூனியன். அதாவது ப்ராக்ரெசிவ் யூஸ்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டு மொத்தமா கொண்டு வராம கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் ஆல் ஆர் எனி ஆஃப் த அஃபிஷியல் பர்பசஸ் ஆஃப் த யூனியன். அதாவது ஹிந்திய ப்ராக்ரெசிவ் யூஸ்ல கொண்டு வர்றது மட்டும் இல்லாம இங்கிலீஷ ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்து த லாங்குவேஜ் டு பி யூஸ்டு ஃபார் all or any of the purposes mentioned in article 348. article 348 இது கண்டினியூஸா வரும். அந்த article 348ல சொல்லப்படுற அந்த பர்பஸ்க்காக for all or any of the purposes mentioned in article 348. article 348ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே ஆர்டிகல் 348 வந்து சாப்டர் 3ல வருது. அண்ட் அது வந்து கோர்ட் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டோட அபிஷியல் லாங்குவேஜ்ல வருது. ஸோ அதுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணும் அப்படின்றதும் ஹிந்தி இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்தியா சேஞ்ச் பண்றதுக்கும் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் த ஃபார்ம் ஆஃப் நியூமரல்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இப்போ கமென்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் உடனே 15 வருஷத்துக்கு இன்டர்நேஷனல் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் நியூமரல்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் தேவனாகிரி ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய இந்தியன் நியூமரல்ஸ்க்கு மாத்தணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் promote பண்ணும். Any other matter referred to the commission by the president regards the official language of the union. Official language of the union பொறுத்தோ அல்லது the language for communication between the union and the state. ஒரு யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில உள்ள கம்யூனிகேஷனுக்கான லாங்குவேஜ் பத்தியோ அல்லது 2 வேற ஸ்டேட் இடையில நடக்கிற கம்யூனிகேஷனுக்கான லாங்குவேஜ் பத்தியோ இந்த எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது அந்த கமிஷனோட டியூட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் மேக்கிங் தேர் ரெக்கமெண்டேஷன் அண்டர் கிளாஸ் 2 த கமிஷன் ஷால் ஹாவ் டியூ ரிகார்ட் டு இண்டஸ்ட்ரியல் கல்ச்சுரல் அண்ட் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த ஜஸ்ட் கிளைம்ஸ். அதாவது கமிஷன் வந்து இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கல்ச்சுரல் அண்ட் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் இந்தியா இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும். அண்ட் த ஜஸ்ட் கிளைம்ஸ் அதாவது நியாயமான கோரிக்கைகள் அண்ட் தென் the interest of the persons belonging to non-Hindi speaking areas in regard to public services. அதாவது நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியாஸ்ல பப்ளிக் சர்வீசஸ்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இல்ல பர்சன்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ஸையும் ரிகார்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கிளாஸ் 3 ஆஃப் ஆர்டிகல் 354ல கொடுத்துருக்காங்க. சாரி 344ல கொடுத்துருக்காங்க. ஓகே தென் கிளாஸ் 4 there shall be constituted a committee. இப்போ கமிஷன் பத்தி சொன்னோம். அந்த கமிஷன்ல ஒரு சேர்மேனும் such other members அந்த மெம்பர்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க 8th ஷெட்யூல்ல இருக்க லாங்குவேஜஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். இப்போ ஒரு கமிட்டி உருவாக்கணும். அந்த கமிட்டில மொத்தம் 30 மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த 30ல 20 ஷால் பி த மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ 20 ஃப்ரம் லோக்சபா. லோக்சபால இருந்து 20 பீப்புள்ஸும் 10 ஷால் பி ஃப்ரம் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ராஜ்யசபால இருந்து 10 பீப்புளும் எலெக்ட் பண்ணி அது வந்து எப்படின்னா அந்த மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஒவ்வொரு இப்போ அந்த 20 மெம்பர்ஸ் யாரு அந்த 10 மெம்பர்ஸ் யாருன்றது அவங்களுக்குள்ளேயே
அந்த ஹவுஸ்க்குள்ள எலெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு கமிட்டி மாதிரி உருவாக்கணும். இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் கமிட்டி டு எக்ஸாமின். இப்போ கமிட்டியோட டியூட்டி என்னன்னு பாக்குறோம். கமிட்டியோட டியூட்டி என்ன அப்படின்னா, அந்த கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை எக்ஸாமைன் பண்ணி அத பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இந்த கமிட்டியோட டியூட்டி. ஸோ கமிஷன் வந்து 5 ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். அதுதான் கமிஷனோட டியூட்டி. அந்த டியூட்டிய அந்த ரிப்போர்ட்டை வந்து எக்ஸாமைன் பண்ணி அத பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இந்த கமிட்டியோட டியூட்டி. ஸோ இது 5th கிளாஸ். 6th கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, the president may, after consideration of the report referred to in class 5, அதாவது கிளாஸ் 5ல சொல்லப்படுற ரிப்போர்ட் எது? அந்த கமிட்டியோட ரிப்போர்ட். அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை வந்து கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமா இஷ்யூ டைரக்ஷன்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் தட் ரிப்போர்ட். அதாவது அந்த ரிப்போர்ட்டை பொறுத்து இஷ்யூ டைரக்ஷன்ஸ்னா வழிகாட்ட வேண்டியது பிரசிடென்டோட டியூட்டி அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2க்குள்ள போறோம். இப்போ ரீஜனல் லாங்குவேஜஸ். சப்ஜெக்ட் ஆர்டிகல் 345. Subject to the provisions of articles 346 and 347, legislature of a state may by law adopt any one or more of the languages in use in the state or Hindi as the language or languages to be used for all or any of the official purposes of the state. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து பை லா ஏதாவது ஒரு லாங்குவேஜோ இல்ல அங்க பேசப்படுற ஏதோ ஒரு லாங்குவேஜஸையோ அவங்க வந்து அபிஷியல் லாங்குவேஜா எடுத்துக்கலாம், அல்லாம ஹிந்தியையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, until the legislature of the state otherwise provides by law the English language shall continue. அதாவது இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல எதுவும் ஆக்ட் பாஸ் பண்ணாம அபிஷியல் லாங்குவேஜ் அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒண்ணு உருவாக்கப்படல அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஷால் கண்டினியூ ஃபார் தோஸ் அபிஷியல் பர்பசஸ் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். எப்படி எதுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அதுக்கெல்லாம் இங்கிலீஷையே யூஸ் பண்ணும் அன்டில் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாசஸ் த லா. அப்படி பாஸ் பண்ற வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 346. The language for the time being authorized for use in the union for official purposes shall be the official language for communication between one state and another state, between a state and the union. அதாவது இப்போ ஃபார் டைம் பீயிங், இப்போதைக்கு அதாவது 1950ல இதை பாஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் டைம் பீயிங் யூனியன்ல என்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்களோ அதே லாங்குவேஜ யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் நடக்கிற கம்யூனிகேஷனுக்கும் ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நடக்கிற கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கு? அபிஷியல் பர்பசஸ்க்கு. Provided that if 2 or more states agree that the Hindi language should be the official language for communication between such states, that language may be used for communication. அதாவது இதுல 346 paragraph 1ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணணும் கம்யூனிகேஷனுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 2 ஸ்டேட் அக்ரி பண்ணிக்கிறாங்க, எந்த 2 ஸ்டேட்டுக்கு இடையில கம்யூனிகேஷன் நடக்கணுமோ அந்த 2 ஸ்டேட் அக்ரி பண்ணிக்கிறாங்க, ஏதா ஹிந்தியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அக்ரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அங்க ஹிந்தி தான் அபிஷியல் பர்பசஸ்க்கு கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணப்படும். ஆர்டிகல் 347. On demand of being made in that behalf, the president may, if he is satisfied that a substantial proportion of the population of a desire the use of any language spoken by them to be recognized by the state, direct that such language shall also be officially recognized throughout the state or any part thereof for such purpose as he may specify. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேட்ல ஒரு லாங்குவேஜ் தான் பேசுறாங்கன்னு இல்ல, ஒரு சில ட்ரைப்ஸோ இல்ல ஒரு சில கம்யூனிட்டியோ வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ பேசுறாங்க, அவங்க வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க பிரசிடென்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்பசஸ்க்கு இந்த லாங்குவேஜையும் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லலாம். ஸோ ஆர்டிகல் 347 இது சொல்லுது.
சாப்டர் 3 என்ன சொல்லுது அப்படின்னா லாங்குவேஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் எக்ஸெட்ரா. Article 348, notwithstanding anything in the foregoing provisions of this part, until Parliament by law otherwise provides, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட் ஒரு லா பாஸ் பண்ற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் ப்ரொசீடிங்ஸ் இன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் இன் எவ்ரி ஹை கோர்ட் த ஆத்தரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட்ஸ். ஆத்தரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட்னா என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பில்ஸ் டு பி இன்ட்ரடியூஸ்ட் ஆர் அமெண்ட்மெண்ட்ஸ் to be moved in either house of the parliament. So அதுக்கு plus of all acts passed by parliament. Acts passed by the parliament or the legislature of a state or ordinance promulgated by president or governor. இதுக்கு and then of all orders, rules, regulations, bylaws issued under this constitution or under any law, இது எல்லாமே வந்து எதுல தான் இருக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் இன் சப் கிளாஸ் ஏ, த கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் மே with the previous consent of president authorize the use of Hindi language or any other language used for any official purposes of the state in the proceedings of high court having its principal seat in the state. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கவர்னர் அவரோட ஸ்டேட்ல ஒருவேளை ஹிந்தியையோ இல்ல வேற ஏதோ ஒரு அபிஷியல் லாங்குவேஜையோ யூஸ் பண்ணலான்னு பிரசிடென்ட்டோட கன்சென்ட்டோட சொன்னா அந்த ஹைகோர்ட் வந்து இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அபிஷியல் லாங்குவேஜா அங்க என்னத்தை டிக்ளேர் பண்ணிருக்காங்களோ அதையோ அல்லது ஹிந்தியையோ யூஸ் பண்ணிக்கலாம். provided that nothing in this clause shall apply to any judgment, decree or order passed or made by such high court. அதாவது இது எதுவுமே வந்து எதை பொறுத்து இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த ஹைகோர்ட்டே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னதை பொறுத்தோ இல்ல அந்த ஹைகோர்ட்ல ஏதோ ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணதை பொறுத்தோ இருக்கக்கூடாது. இது வந்து பியூர்லி கவர்னர் அண்ட் பிரசிடென்டோட கன்சென்டோட பேசிஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஓகே, இப்போ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. அபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தியையோ இல்ல வேற ஏதோ அங்க உள்ள ரீஜனல் லாங்குவேஜையோ யூஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்டரோ இல்ல ஆக்டோ இல்ல ஏதோ ஒரு ஆர்டினன்ஸோ ஏதோ ஒண்ணுதான் அங்க புதுசா பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்ல வந்து யூஸ் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான கம்ப்ளீட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அபிஷியல் கெசட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க. A translation of the same in English language published under authority of governor of the state in the official gazette of the state shall be deemed under this article. அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 349. Article 349 என்ன சொல்லுது? During the period of 15 years from the commencement of this constitution, no bill or amendment making provision for the language to be used for any of the purposes mentioned in clause 1 of Article 348 shall be introduced or moved in either house of the parliament without previous sanctions of president. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த 15 வருஷத்துல எந்த பில்லோ எந்த அமெண்ட்மெண்ட்டோ ஆர்டிகிள் 348 ஆஃப் கிளாஸ் 1 பொறுத்து மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல அதாவது இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல பிரசிடென்டோட ப்ரீவியஸ் கன்சென்ட் இல்லாம எந்த அமெண்ட்மெண்ட்டோ பில்லோ பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 4 ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ். சாப்டர் 4ல ஆர்டிகல் 350 இது என்ன சொல்லுது அப்படின்னா எவ்ரி பர்சன் ஷால் பி என்டைட்டில்டு. இப்போ வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு கிரீவன்ஸ்க்கோ இல்ல ஏதோ மனு கொடுக்க போறீங்க அப்படின்னா
இந்த இந்தியன் யூனியன்லயோ இல்ல குறிப்பிட்ட ஸ்டேட்லயோ சொல்லப்படுற எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க உங்களோட கிரீவன்ஸை கொடுக்கலாம். அதாவது அபிஷியல் லாங்குவேஜஸ் இன் 8th ஷெட்யூல்னு கொடுக்கப்பட்டிருக்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க வந்து உங்களோட அந்த மனுவை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 350A. ஆர்டிகல் 350A என்ன சொல்லுது அப்படின்னா, பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த ஒரு மைனாரிட்டி லாங்குவேஜ்ல பிறக்கிற குழந்தையா இருக்கட்டும். இப்போ இங்கிலீஷ் வந்து மெஜாரிட்டி லாங்குவேஜ், அதே போல ஹிந்தியும் மேபி மெஜாரிட்டி லாங்குவேஜா இருக்கலாம். பட் ஆனா ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து கண்டிப்பா மைனாரிட்டி லாங்குவேஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கன்னடா, தமிழ், தெலுங்கு இதெல்லாமே வந்து மைனாரிட்டி லாங்குவேஜஸ் தான். ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல வந்து கண்டிப்பா தாய்மொழி வழி கல்வி தான் இருக்கணும் அப்படின்னு அதாவது கண்டிப்பா இருக்கணும்ன்றத விட தாய்மொழி வழி கல்வி இருக்கணும் அப்படின்றத இவங்க கொடுத்திருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த மதர் டங். எதுக்காக? the president may issue such direction to any state as he considers necessary or proper for securing the provision of such facilities. சோ எப்படி சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 350B என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, there shall be a special officer for linguistic minorities to be appointed by the president. அதாவது இந்த மாதிரி இருக்கிற லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யாரு? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 350யோட கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த ஸ்பெஷல் ஆஃபீஸர். அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸரோட டியூட்டி என்ன அப்படின்னா, all matters relating to the safeguards provided for linguistic minorities under this constitution and report to the president upon those matters at such intervals as the president may direct, and the president shall cause all such reports to be laid before each house of the parliament and sent to the governments of the states concerned. அதாவது அந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட சேஃப்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். இத வந்து அவங்க பிரசிடென்ட் கிட்ட கரெக்டான டைம்ல எடுத்துட்டு போகணும். அந்த டைம் என்ன எப்படிப்பட்ட டைம்ல அப்படின்னா, சோ தட் அவர் வந்து இந்த விஷயத்த வந்து போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டேட்ஸ்க்கு திருப்பி அதை வந்து அனுப்புறதுக்கான டைம்ல. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 351. Article 351, it shall be the duty of the union to promote the spread of Hindi language, to develop it so that it may be serve as a medium of expression for all the elements, the composite culture of India, and to secure its enrichment by assimilating without interfering with its genius the forms, style, and expressions used in Hindustani and in other languages of India specified in 8th schedule, by drawing wherever necessary or desirable for its vocabulary primarily on Sanskrit and secondarily on other languages அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கிள், அதாவது பார்ட் 17ல உள்ள ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த பார்ட் 17ல உள்ள அமெண்ட்மெண்ட்ஸ், அந்த கேசஸ், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. இந்த ஒரே ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான் பார்ட் 17ல வந்து அஃபெக்ட் பண்ற விஷயம். சோ இது மூலமா நம்மளுக்கு 2 இன்சர்ஷன் நடந்திருக்கு, ஒரு ரிமூவல் ஒமிஷன் நடந்திருக்கு. வழக்கம் போல கவர்னருக்கு அப்புறமா ராஜ் பிரமுக் அப்படின்ற வேர்டை வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தோம் அப்படின்னா
சேஃப்கார்ட் அந்த மைனாரிட்டிஸோட லாங்குவேஜை சேஃப்கார்ட் பண்றதுக்காக 2 ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 350A, அதாவது அந்த மதர் டங்ல பிரைமரி ஸ்டேஜ் எஜுகேஷன் இருக்கணும்ன்றதும், ஆர்டிகல் 350B ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஒருத்தரை வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 17 ஓட நடந்த 7 ஆக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963. இந்த அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963 வந்து எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, மே அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிளாஸ்ல இருந்தது. என்னதுன்னா 15 இயர்ஸ் கழிச்சும் பார்லிமெண்ட் ஒருவேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த இங்கிலீஷை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருந்தது. அதை வந்து இது பண்றதுக்காக இந்த ஆர்டிகல் 1963ல இந்த ஆக்ட பாஸ் பண்ணிருக்காங்க. 1967ல அபிஷியல் லாங்குவேஜஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, இங்கிலீஷ் வில் நாட் பி டிஸ்கண்டினியூட் அன்டில் ஆல் நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ் கிவ் தேர் கன்சென்ட் த்ரூ எ ரெசல்யூஷன். எல்லா நான் ஹிந்தி ஸ்டேட்ஸும் அவங்களோட கன்சென்ட்டை கொடுக்கற வரைக்கும் இங்கிலீஷை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. மூணாவது அபிஷியல் லாங்குவேஜஸ் ரூல் 1976. இந்த அபிஷியல் லாங்குவேஜஸ் ரூல் 1976 மூலமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் ரீஜியன்ஸை வந்து 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. ரீஜியன் ஏல வந்து ஃபுல்லா ஹிந்தி பேசக்கூடிய பீப்புள்னும், ரீஜியன் பில வந்து ஓரளவுக்கு, அதாவது ரீஜனல் லாங்குவேஜ் அவங்களுக்குன்னு ஒரு ரீஜனல் லாங்குவேஜும் இருக்கும், அது போக ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் ஹையா இருக்கக்கூடிய ரீஜியனும், ரீஜியன் சில வந்து நான் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ், அதாவது ஹிந்தி அல்லாத மற்ற லாங்குவேஜஸ் ஸ்பீக் பண்ணக்கூடிய பீப்புள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1956. இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு வந்து அபிஷியல் லாங்குவேஜை பாஸ் பண்ற ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல வந்து 1956ல காமராஜர் பீரியட்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது மூலமா தமிழை வந்து தமிழ்நாட்டுல ஒரு அபிஷியல் லாங்குவேஜா அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் 5th ஒன் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஃப்ரேம்வொர்க். இது மூலமா 2004ல தமிழை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜா வந்து அவங்க வந்து சூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் 6th ஒன் அபிஷியல் லாங்குவேஜ் ரிசல்யூஷன் 1968. அபிஷியல் லாங்குவேஜ் ரிசல்யூஷன் 1968 பிரகாரம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3 லாங்குவேஜ் ஃபார்முலாக்கு வராங்க. ரெக்கமெண்ட்ஸ் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ஃபார் ஆல் ஸ்கூல்ஸ் டு பேலன்ஸ் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ். அதாவது இப்ப பார்த்தோம்னா நம்ம மெயினா பார்த்த எல்லா கிளாஸஸ்லயுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹிந்தியோட யூஸ ப்ரொமோட் பண்ணணும்னு, இங்கிலீஷோட யூஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆஃப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதே சமயம் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸோட அந்த ஒரு சில ரைட்ஸையும் பாதுகாக்கணும்னு கொடுத்துருக்காங்க. சோ இப்போ இது மூணுத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபேவரபிளா எது இருக்கு அப்படின்னா இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்ம் தான் இருக்கு. சோ பை தட் அவங்க வந்து ஹிந்தியையும் ப்ரொமோட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷை கட் ஆஃப் பண்ண முடியலனாலும் இங்கிலீஷையும் ஒரு லாங்குவேஜா யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ரீஜனல் லாங்குவேஜையும் அவங்க வந்து பாதுகாக்கலாம். சோ இது மூலமா 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல கொண்டு வராங்க. 1968ல அபிஷியல் லாங்குவேஜ் ரெசல்யூஷன்ல கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் 7th ஒன் ஆத்தரைஸ்டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் 1973. இது என்ன சொல்லுது அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் டெக்ஸ்ட் எல்லாம் இங்கிலீஷ்ல இருந்த எல்லா டெக்ஸ்டையும் 1973ல பிரசிடென்ட்டோட மேற்பார்வைக்கு கீழே இது எல்லாத்தையும் ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 17ல உள்ள முக்கியமா பார்ட் 17 சேலஞ்ச் பண்ற மாதிரி இல்ல பார்ட் 17 ரெஃபரன்ஸா வச்சு நடந்த கோர்ட்ல நடந்த கேசஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1970ல மது லிமையே வெர்சஸ் வேத் மூர்த்தி. இதுல வந்து என்ன அப்படின்னா, மது லிமையே வாண்டட் டு ஆர்கியூ ஹிஸ் கேஸ் இன் ஹிந்தி இன் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல அவர் வந்து ஹிந்தில வாதாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. பட் ஆனா ஆஸ் பர் சாப்டர் 3 ஆஃப் பார்ட் 17 அது வந்து பண்ண முடியாது, அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் 1976ல ஆர் தளவாய் வர்சஸ் தமிழ்நாடு, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1976ல வந்து ஆன்டி ஹிந்தி அஜிடேட்டர்ஸ், அதாவது ஹிந்திக்கு எதிராக போராடுற அஜிடேட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பென்ஷனை அகைன்ஸ்டா, அதாவது பப்ளிக் மணியே இந்த மாதிரி
அஜிடேட் பண்றவங்களுக்கு பென்ஷனா கொடுக்க கூடாது அப்படி சொல்லிட்டு அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு 1976ல இந்த கேஸ் நடந்திருக்கு. 1977 யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் முரசொலி மாறன். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் வந்து ஹிந்தி ட்ரைனிங் போகணும். அது வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. அது அகெயின்ஸ்டா முரசொலி மாறன் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது அன்டில் ஆர் அன்லெஸ் ஹிந்தி தெரியாதவங்களுக்கு பெனால்டி விதிப்போம் அப்படின்னு சொல்லாத வரைக்கும் இது வந்து தப்பில்ல. ப்ரொமோட் பண்ண வேண்டியது யூனியனோட கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு 1977ல இந்த கேஸ் நடந்திருக்கு. இதே மாதிரி 2001லயும் இந்த கேஸோட கண்டினியூஷன் நடந்திருக்கு. அதாவது ஸ்பெஷல் லாங்குவேஜஸ் ஆக்ட் அலோஸ் இங்கிலீஷ், பட் இட் cannot ஸ்டாப் த கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி ஆஃப் யூனியன் டு ப்ரொமோட் ஹிந்தி. அதாவது இங்கிலீஷ வந்து தடுக்க முடியாது, அதே சமயம் ஹிந்தியோட ப்ரொமோஷனையும் வந்து தடுக்க முடியாது. அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5th ஒன். இது வந்து இப்போ ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வர்சஸ் அசோசியேட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் மீடியம் பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ். இவங்களுக்கு இடையில நடந்த கேஸ் 2014ல. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரைமரி எஜுகேஷன் வந்து கண்டிப்பா மதர் டங்ல தான் நடக்கணும். எந்த கண்டிப்பா அப்படின்ற வார்த்தை இல்ல. சோ அதனால அதாவது ஸ்டேட் வந்து அந்த இந்த ஸ்டூடெண்ட் விரும்புனா மதர் டங்ல கத்துக்கலாம். ஸ்டேட் வந்து எந்த லாங்குவேஜ்ல கத்துக்கணும் அப்படின்றது வந்து கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பார்ட் 17ஓட எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். 4 சாப்டர்ஸ், 9 ஆர்டிகல்ஸ் அண்ட் 7th அமெண்ட்மெண்ட், அது மூலமா நடந்த ரிமூவல், இன்சர்ஷன், தென் 6 லேண்ட்மார்க் கோர்ட் கேசஸ், 7 ஆக்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ், இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல கண்டிப்பா மீட் பண்ணலாம், பாலிட்டி டெய்லி டோஸ்ல. ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.